சேனல்ல வந்து முட்டை வறுவல் எப்படி பண்றதுங்கறத பார்க்க போறோம். முட்டை நம்ம ஆம்லெட் போடுவோம், இல்லனா முட்டை பாயில் பண்ணி வெறுமனே சாப்பிடலாம், ஸ்கிரம்பிள்ட் எக் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணுவோம் நம்ம. பட் இன்னைக்கு வந்து அதை பாயில் பண்ணி ஃப்ரை பண்ண போறோம். இது வந்து எல்லா ரைஸ்க்கும் போகும், நல்லா இருக்கும். டொமேட்டோ ரைஸ், தேங்காய் சாதம், அந்த மாதிரி சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். முட்டையில் நம்மளுக்கு நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, அயன் கிடைக்கி. வளர்கிற குழந்தைகள் நல்லா அடிக்கடி முட்டை சாப்பிடலாம். இன்கேஸ் பசங்க வந்து ஆம்லெட்டாவோ ஆஃப் ஆயிலவோ சாப்பிடலன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. இது ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம். டயட்டில் இருக்கிறவங்க இந்த முட்டையை நம்ம எடுக்கலாம், நல்லது. இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். செய்ய தேவையான பொருள் ஃபஸ்ட்டில் பார்க்கலாம். வேக வைத்த முட்டை, சோம்புத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், சில்லி பவுடர், ஜீரா பவுடர், பெப்பர் பவுடர், மஞ்சள் தூள், உப்பு, கொத்தமல்லி இலை, எண்ணெய். எப்படி செய்யலாங்கிற பார்ப்போம். பேன் சூடானே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் லைட்டாக. நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனவுடனே நம்ம இந்த பவுடர் ஒன்றா நம்ம அதில் ஆட் பண்ணுவோம். ஹீட் ஆயிடுச்சு. ஃப்ளேமை வந்து நம்ம குறைச்சி வச்சுக்குவோம். இந்த முட்டைக்கு தேவையான அளவு நம்ம அதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த எண்ணெயில நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இந்த உப்பெல்லாம் கரைஞ்சி நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த முட்டையை நான் வேக வச்சிருக்க முட்டையை ஒன்று ஒன்று அது மேலே ஃப்ரை பண்ணுறதுக்கு வைக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா முட்டையும் அதில் ஃப்ரை பண்ண வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி நம்ம வந்து லைட்டாக அதை பரட்டி போட்டுப்போம். எல்லா சைடும் அந்த உப்பு, அந்த காரம், அந்த எல்லாம் நல்லா அதில் நல்லா பிடிக்கும். எப்போவுமே நம்ம முட்டையை வேக வைக்கும்போது அந்த தண்ணி கொதிக்கிற தண்ணியில் முட்டையை நம்ம போடக்கூடாது. குளிர்ந்த தண்ணியில் முட்டையை போட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சு ஒரு ஸ்பூன் உப்பு இல்லைனா வினிகர், ஒயிட் வினிகர் ஏதாவது ஊற்றி தான் நம்ம வந்து முட்டையை வேக வைக்கணும். அப்போ அது வந்து வெடித்து அது வந்து வெளியே வராது. இந்த முட்டையை நம்ம தண்ணியில் போடும்போது அது மிதந்து வந்துச்சுன்னா அந்த முட்டையை நீங்கள் எடுத்துருங்க. ஏன்னா வந்து அது வந்து கொஞ்சம் கெட்டுப்போன முட்டையாக இருக்கும். அப்படின்னா அந்த முட்டை வந்து 2ஆக வெடிச்சிடும். ஸோ வந்து அந்த முட்டையை நீங்கள் தண்ணியில் போடும்போது நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உள்ள முட்டை வேக வைங்க. முட்டை ரொம்ப நேரம் வேகக்கூடாது, ஒரு 8 மினிட்ஸ் தான், 7 or 8 மினிட்ஸ். அப்புறம் வெந்த பிறகு உடனே அதை எடுத்து குளிர்ந்த தண்ணியில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து உரிச்சிடணும். இல்லாட்டி வந்து அந்த உரிச்ச பிறகு இந்த உள்ள அந்த ஸ்கின் வந்து ரஃப் ஆகிடும். நம்ம ரொம்ப நேரம் அது வந்து பாயில் பண்ணாலோ இல்லை ரொம்ப நேரம் தண்ணியில் போட்டு வச்சுருந்தாலோ. இப்போ இதை வந்து நம்ம திருப்பி போடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுட்டோம். திருப்பி ஒரு 1 மினிட் அப்படி இருக்கட்டும். இதில் அந்த மிளகு, சீரகம், அந்த ஃப்ளேவர்லாம் அந்த எண்ணெயோட சேர்ந்து ஃப்ரை ஆகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ரொம்ப நேரம் அதை பரட்டி போட்டு ரொம்ப நேரம் எண்ணெயில் வைக்க வேண்டாம். ஏன்னா வச்சா அதை வந்து அந்த ஸ்கின் வந்து இப்படி இழுத்துக்கும், ரப்பர் மாதிரி இழுத்துக்கும். 1 மினிட் போதும்.
இப்பொழுது சுவையான முட்டை வறுவல் தயாராகிடுச்சு. இதை வந்து நம்ம டிராவலில் போகும்போது புளி சாதத்துக்கோ லெமன் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நம்ம அது நல்ல சூட்டபுளாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணுறது கூட. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை அடுத்த ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then உங்கள் ஜெயா ஜஸ்டின்.